இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடி இல்லத்தில் முக்கிய ஆலோசனை. பாகிஸ்தான் உடனான பதற்றம் நீடித்து வரும் நிலையில் முப்படை தளபதிகள், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் உள்ளிட்டோரிடம் அடுத்த கட்ட நகர்வு குறித்து விவாதம். துருக்கி நாட்டு ட்ரோன்களை கொண்டு பாகிஸ்தான் தாக்குதல். பூஞ்ச், உரி, அக்னூர் ஆகிய இடங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்த முயற்சித்ததாகவும் விங் கமாண்டர் வியோமிகா சிங் பேட்டி. விதிமுறைகளை மீறி எல்லைக்கோடு அருகே பாகிஸ்தான் தாக்குதல். ராணுவ கட்டமைப்புகளை தாக்கி அழிப்பது ஒன்றே பாகிஸ்தானின் இலக்கு என்றும் கர்னல் சோஃபியா குரேஷி உறுதி. இந்தியாவுக்கு எதிரான தாக்குதலில் கடும் சேதத்தை எதிர்கொண்டது பாகிஸ்தான். மத வழிபாட்டு தலங்கள் மற்றும் பள்ளிகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி தகவல். தாக்குதல்களின் மூலம் மத கலவரத்தை ஏற்படுத்த பாகிஸ்தான் முயற்சிப்பதாக விக்ரம் மிஸ்ரி குற்றச்சாட்டு. பாகிஸ்தானின் கீழ்த்தரமான செயல்கள் இதன் மூலம் தெரிய வந்துள்ளதாகவும் விமர்சனம். இந்திய ராணுவத்தின் முன்னாள் பாகிஸ்தானின் திட்டம் ஒருபோதும் பலிக்காது. எல்லை தாண்டிய அத்துமீறல் விவகாரத்தில் தவறான தகவல்களை பாகிஸ்தான் உலகுக்கு தருவதாகவும் விக்ரம் மிஸ்ரி விமர்சனம். பாகிஸ்தானுக்கு நிதி வழங்கும் விவகாரத்தில் சர்வதேச நாணய நிதியத்தை நாடியது இந்தியா. உலக வங்கி, ஆசிய வங்கி மூலம் அந்நாட்டிற்கு கிடைக்கும் கடனை தடுத்து நிறுத்த நடவடிக்கை. பாகிஸ்தான் எல்லையோரத்தில் உள்ள ஜம்மு காஷ்மீர், ராஜஸ்தான், குஜராத், பஞ்சாப் மாநில முதலமைச்சர்களிடம் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. எல்லையில் எடுக்கப்பட்டுள்ள பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து தொலைபேசி வாயிலாக கேட்டறிந்ததாக தகவல். பஹல்காம் தாக்குதல் எதிரொலியாக போர்க்கால கொள்முதலுக்கான விதிகளை செயல்படுத்த வேண்டும். அனைத்து மாநில தலைமை செயலாளர்களுக்கும் மத்திய உள்துறை அமைச்சகம் கடிதம். பஞ்சாப் மாநிலம் ஹோஷியார்பூர் மாவட்டத்தில் ஏவுகணை பாகங்கள் கண்டெடுப்பு. வயல்வெளிக்கு அருகே கிடந்த உதிரி பாகம் குறித்து ராணுவம் தீவிர விசாரணை. டெல்லியில் போர் பதற்றத்தை அறிவிக்கும் அவசர கால சைரன் ஒலிக்கப்பட்டதால் பரபரப்பு. வான்வழி தாக்குதல் குறித்து எச்சரிக்கும் அலாரம் குறித்து மக்கள் அச்சமடைய தேவையில்லை என மாநில அரசு அறிவிப்பு. போர் பதற்ற சூழலில் மத்திய அமைச்சர் அமித்ஷா அவசர ஆலோசனை. பிஎஸ்எஃப், சிஎஸ்எஃப் தலைமை இயக்குநர்கள், உள்துறை அமைச்சக அதிகாரிகளுடன் ஆலோசனை. எந்த ஒரு நெருக்கடிக்கும் ஆளாகாமல் தடையற்ற சேவை வழங்குவதில் வங்கிகள் விழிப்புடன் இருக்க வேண்டும். வங்கித்துறையின் செயல்பாடு மற்றும் சைபர் பாதுகாப்பு குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் நிதித்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவுறுத்தார். மருத்துவ கட்டமைப்புகள் தயார் நிலையில் இருப்பதை எல்லையோர மாநிலங்கள் உறுதி செய்ய வேண்டும். சுகாதார அமைப்புகள் 24 மணி நேரமும் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்றும் மத்திய அமைச்சர் ஜே.பி. நட்டா அறிவுறுத்தார். நாட்டில் உணவு தானிய கையிருப்பு போதிய அளவில் உள்ளது.
நடப்பு பருவத்தில் அரிசி கோதுமை உற்பத்தி 5 விழுக்காடு வரை அதிகரித்துள்ளதாகவும் மத்திய உணவுத்துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சவுகான் தகவல். ராணுவ பலத்தை அதிகரிக்க ராணுவ தளபதிக்கு கூடுதல் அதிகாரம் அளித்து மத்திய அரசு உத்தரவு. நாட்டின் பிற பகுதிகளில் உள்ள வீரர்களை எல்லையோர பகுதிக்கு அழைத்துச் செல்ல அனுமதி. காஷ்மீரின் உரி எல்லையில் பாகிஸ்தான் மீண்டும் தாக்குதல். சிறிய ரக பீரங்கிகளை கொண்டும் எல்லை தாண்டியும் இந்திய நிலைகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்படுவதால் பதற்றம் அதிகரிப்பு. காஷ்மீருக்குள் ஊடுருவ முயன்ற 7 தீவிரவாதிகளை கொன்றது இந்திய படை. தாக்குதல் நடத்திய வீடியோவை வெளியிட்டது எல்லை பாதுகாப்பு படை. ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்சால்மரில் பட்டாசுகள் விற்கவும் வெடிக்கவும் மாவட்ட நிர்வாகம் தடை. போர் பதற்ற நிலவும் சூழலில் பட்டாசு சத்தம் மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தும் என்பதால் நடவடிக்கை. இந்தியா பாகிஸ்தான் இடையே எல்லையில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் ஆந்திர ராணுவ வீரர் முரளி நாயக் வீர மரணம். ஜம்மு காஷ்மீர் பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போது உயிரிழப்பு. பாகிஸ்தானின் தொடர் அத்துமீறல் எதிரொலியாக தலைநகர் டெல்லியில் உச்சகட்ட பாதுகாப்பு. மும்பை, சென்னை, ஜெய்ப்பூர் உள்ளிட்ட முக்கிய நகரங்களில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரம். போர் பதற்றம் காரணமாக டெல்லி உட்பட நாடு முழுவதும் பல்வேறு விமான நிலையங்கள் மூடல். இன்று ஒரு நாளில் மட்டும் 400க்கும் மேற்பட்ட விமானங்களின் சேவை ரத்து. நேற்று இரவு முதல் சுமார் 500க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் மூலம் பாகிஸ்தான் தாக்குதல். பெரும்பாலான ட்ரோன்களின் கேமராக்கள் பொருத்தப்பட்டிருந்ததாக மத்திய பாதுகாப்பு அமைச்சகம் தகவல். சென்னையில் மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் கண்காணிப்பு தீவிரம். வழிபாட்டு தலங்கள், மால்களில் அதிக எண்ணிக்கையில் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளதாகவும் மாநகர காவல் ஆணையர் அருண் தகவல். இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் பதற்றம் அதிகரித்துள்ள நிலையில் IPL கிரிக்கெட் தொடர் ஒரு வாரத்திற்கு ஒத்திவைப்பு. IPL நிர்வாகம் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. IPL போட்டி நடத்தினால் தாக்குதல் நடத்தப்படும் என சேப்பாக்கம் மைதானத்திற்கு இமெயில் மூலமாக வெடிகுண்டு மிரட்டல். மோப்பனாய் உதவியுடன் வெடிகுண்டு நிபுணர்கள் தீவிர சோதனை. இந்தியாவில் சுமார் 24 நிலைகளை குறிவைத்து நடத்தப்பட்ட ட்ரோன்கள் வானிலையில் தகர்ப்பு. சுட்டு வீழ்த்தப்பட்ட பாகிஸ்தானின் ட்ரோன் உதிரி பாகங்களை கைப்பற்றி அதிகாரிகள் ஆய்வு. நாடு முழுவதும் பெட்ரோல், டீசல், எரிவாயு தட்டுப்பாடு இருக்காது. போர் பதற்றம் சூழ்ந்துள்ள நிலையில் இந்தியன் ஆயில் நிறுவனம் அறிவிப்பு. நாடு முழுவதும் ATM மையங்கள் மூடப்படுவதாக வரும் செய்திகள் போலியானவை. தவறான செய்திகளை நம்ப வேண்டாம் என மத்திய அரசு அறிவிப்பு.
ஜிப்மர் ஊழியர்களுக்கு வழங்கப்பட்ட விடுமுறைகள் ரத்து செய்யப்படுவதாகவும் அனைவரும் வரும் 13ஆம் தேதிக்குள் பணிக்கு திரும்புமாறும் அறிவிப்பு. மருத்துவமனைகள் தயார் நிலையில் இருக்க மத்திய அரசு உத்தரவிட்டுள்ள நிலையில் புதுச்சேரி ஜிப்மர் நிர்வாகம் உத்தரவு. எல்லை தாண்டி தாக்குதல் நடத்துவதை பாகிஸ்தான் உடனடியாக நிறுத்திக் கொள்ள வேண்டும். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கைக்கு பிறகும் அதிகரித்து வரும் தாக்குதல்கள் பாகிஸ்தானுக்கு நல்லதல்ல என்றும் ஜம்மு காஷ்மீர் முதலமைச்சர் உமர் அப்துல்லா வலியுறுத்தார். இந்தியாவுடனான போர் பதற்றத்தை தணிக்க ராஜாங்க ரீதியிலான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். ஆக்கிரமிப்பு நிலைப்பாட்டை கைவிட வேண்டும் என்றும் பாகிஸ்தான் பிரதமரும் தனது சகோதரருமான ஷபாஸ் ஷெரீஃபுக்கு முன்னாள் பிரதமர் நவாஸ் ஷெரீப் மீண்டும் வேண்டுகோள். பாகிஸ்தானின் நரிப்படையால் சிங்கங்களை எதிர்த்து போராட முடியாது. பாகிஸ்தான் நாடாளுமன்றத்தில் இம்ரான்கான் கட்சி எம்பி ஷாகித் அகமது அந்நாட்டை விமர்சித்து கடும் குற்றச்சாட்டு. இஸ்ரேல் தலைநகர் டெல் அவிவ் நகருக்கு விமானங்களை இயக்குவதற்கான தடை மே 25ஆம் தேதி வரை நீட்டிப்பு. கடந்த 4ஆம் தேதி டெல் அவிவ் விமான நிலையம் அருகே ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்ட நிலையில் ஏர் இந்தியா நிறுவனம் அறிவிப்பு. நெல்லை கூடங்குளம் அணுமின் நிலையத்தில் நடைபெற்ற போர் பாதுகாப்பு ஒத்திகை நிறைவு. வான்வழி தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களை மீட்பது மற்றும் விஞ்ஞானிகள் தங்களை தற்காத்துக் கொள்வது குறித்து தீயணைப்புத் துறையினர் விளக்கம். காஷ்மீர் தேசிய ஆடை தொழில்நுட்ப நிறுவனம் மற்றும் வேளாண் பல்கலைக்கழகங்களில் பயிலும் தமிழ்நாட்டை சேர்ந்த 41 மாணவர்கள் பத்திரமாக உள்ளதாக தகவல். தமிழக மாணவர்களை பாதுகாப்பாக மீட்டு அழைத்து வர அயலக தமிழர் நல வாரியத்திற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவு. திருச்சியில் அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் இந்திய ராணுவத்திற்கு சல்யூட் அடித்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின். பாகிஸ்தானின் பயங்கரவாதம் ஒழியட்டும், இந்தியா வெல்லட்டும் எனவும் கருத்து. எல்லையில் நமது இந்திய ராணுவ வீரர்கள் போராடி வருகிறார்கள். இறந்த அப்பாவி மக்களுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாகவும் நமது ராணுவ வீரர்களுக்கு மரியாதை செலுத்தும் விதமாகவும் இங்கு கூடியுள்ள அனைவரும் அமைதியாக ஒரு நிமிடம் எழுந்து நின்று நமது வீர வணக்கம் செலுத்த. பாகிஸ்தானின் தீவிரவாத தாக்குதலுக்கு எதிராக இந்திய ராணுவத்திற்கு ஆதரவு தெரிவிக்கும் தமிழக அரசு சார்பில் பேரணி. முதலமைச்சர் தலைமையில் நாளை மாலை 5 மணி அளவில் பேரணி நடைபெறும் என அறிவிப்பு. இனி நாம் போகும் பாதை சிங்கப்பாதையாக இருக்கும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சூளுரை. ராக்கெட் வேக வளர்ச்சியை வரும் காலத்தில் பார்க்கலாம் எனவும் உறுதி. இனி நாம போற பாதை சிங்க பாதையாக இருக்கும். ராக்கெட் வேக வளர்ச்சின்னு சொல்றத கேள்விப்பட்டிருப்பீங்க. அதை அடுத்து வரும் ஆண்டுகள்ல பார்ப்பீங்க. அது நடந்தேற தொடரட்டும் நமது திராவிட மாடல் ஆட்சி பல்லாண்டு என்று நாங்கள் என்றைக்கும் உங்களோடு இருப்போம். மத்திய அரசின் போர்க்கால நடவடிக்கைகளுக்கு ஒரு தேசமாக நாம் அனைவரும் துணை நிற்க வேண்டிய தருணம் இது. பாகிஸ்தானின் தாக்குதலை முறியடித்த இந்திய ராணுவத்தின் நடவடிக்கையை பாராட்டி இபிஎஸ் அறிக்கை. ஜூன் 15ஆம் தேதி முதல் புதிய ஒருங்கிணைந்த மினி பேருந்து திட்டம் அமலுக்கு வரும் என்று தமிழ்நாடு அரசு அறிவிப்பு. முதற்கட்டமாக 1842 புதிய மினி பேருந்துகளை இயக்க அனுமதி.
பொதுமக்கள் நலன் கருதி கடைகள், வணிக நிறுவனங்கள் 24 மணி நேரமும் திறந்திருக்கலாம். ஏற்கனவே வெளியிட்ட அரசாணை ஜூன் 4ஆம் தேதி முடிவடையும் நிலையில் மேலும் 3 ஆண்டுகளுக்கு நீட்டித்து தமிழக அரசு உத்தரவு. பன்னிரண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகளுக்கு பிறகு நேரடியாக மறுகூட்டல் கோரி விண்ணப்பிக்கும் திட்டம் ரத்து. விடைத்தாள் நகல் பெற்ற பிறகு முடிவெடுப்பது சரியாக இருக்கும் என்பதால் தேர்வுத்துறை நடவடிக்கை. பன்னிரண்டாம் வகுப்பு துணைத் தேர்வுக்கான கால அட்டவணை வெளியீடு ஜூன் 25ஆம் தேதி தொடங்கி ஜூலை 2ஆம் தேதியுடன் நிறைவடையும் என பள்ளிக் கல்வித்துறை அறிவிப்பு. நெல்லை நூலகத்திற்கு காயிதே மில்லத் பெயர் சூட்டப்படும். சென்னை பல்கலைக்கழகத்தில் இஸ்லாமிய தமிழ் இயக்க ஆய்வு இருக்கை அமைக்கப்படும் என்றும் திருச்சி இஸ்லாமிய தமிழ் மாநாட்டில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. தி வயர் இணையதளம் மீதான தடையை உடனடியாக நீக்க வேண்டும். உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாட்டில் பத்திரிகை சுதந்திரத்தின் கழுத்தை நெரித்துவிடக் கூடாது என்று மத்திய அரசுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தார்.